மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை பிட்டுக்கு மண் சுமந்த கதை. ஒரு காலத்துல வைகை ஆற்றில வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. மதுரை ஆண்ட மன்னனின் பெயர் அரிமர்த்தன பாண்டியன். மதுரை ஆண்ட அரிமர்த்தன பாண்டியன் ஒரு அறிக்கை விட்டார். அதாவது, வீட்டுக்கு ஒருவர் மண் சுமந்து வைகை கரையை வலுப்படுத்த வேண்டும் என்று மன்னன் ஆணையிட்டான். அதுபடி மக்கள் எல்லோரும் வீட்டுக்கு ஒருவராக வந்தனர். ஆனால் மதுரை நகரில் கீழ் திசையில் வசித்து வந்த பிட்டு விற்கும் மூதாட்டியின் பெயர் வந்தி. இவளுக்கு யாரும் இல்லை. தீவிர சிவபக்தையான இவள் எப்பொழுதும் சிவனுக்கு நெய்வேத்தியம் படைத்துவிட்டே அந்த பிட்டுக்குரிய விற்பனையை தொடங்குவாள். திக்கற்றவளுக்கு சிவனை துணை என்று சிவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தாள். சிவனும் அவளது வேண்டுதலுக்கு இணங்க ஓடோடி வந்தான் ஒரு சிறுவனைப் போல. மந்திப்பாட்டி கூலிக்கு வேலையாளாக வந்த சிவனிடம், தன்னிடம் பணம் எதுவும் இல்லை, இந்த புட்டு உணவை உனக்கு உணவாக தருகிறேன் என்று கூறி சிவனுக்கு படைத்துவிட்டு அதை இந்த கூலியாளுக்காக தந்தாள். அதையும் அவர் சாப்பிட்டு விட்டார் சிவன். வந்தியிடம் சாப்பிட்டுவிட்டு சென்ற சிவன் வைகைக்கரையோரம் சென்று அமைச்சர்களிடம் வந்திக்கு கூலியாளாக வந்தவன் பெயர் சொக்கன் என்று எழுதினார். நமது சிவன் நீரில் குதித்து ஆடிப்பாடிக்கொண்டே இருந்தார். அமைச்சரும் காவலர்களும் கேட்டால் களைப்பு தெரியாமல் இருக்கவே இவ்வாறு செய்வதாக கூறினார். மீண்டும் வந்திப்பாட்டியிடம் வந்து உணவு சாப்பிட்டு விட்டு வைகைக்கரைக்கு சென்றார். ஆனால் உண்ட மயக்கம் தொண்டை வரைக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப சிவன் அங்கு மரத்தடியில் தூங்கிக் கொண்டு விட்டார். இதை கவனித்த காவலர்கள் அரசனிடம் போய் கூறினார்கள். அரிமர்த்தன பாண்டியன் மிக கோபத்துடன் பிரம்பால் சிவனை அடித்து விட்டார். ஆனால் அந்த அடி சிவனின் மேல் படாமல் ஊரில் உள்ள உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களின் மேல் பட்டது. அப்பொழுதுதான் மன்னன் உணர்ந்தான், வந்தது மனிதன் அல்ல கடவுள் என்று. அதற்குள் சிவனாக வந்த அந்த சிறுவன் மறைந்து விட்டான். சிவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வந்திப்பாட்டிக்கு கைலாய மலையில் அடைக்கலம் கொடுத்து விட்டார். பாண்டியன் சிவனிடம் தான் செய்த தவறை மன்னிக்கும்படி வேண்டியும் அவரிடம் வேண்டினார். சிவனும் அவருக்கு அருள் புரிந்தார். அதாவது, தர்மத்தின் வழியில் நடந்து மக்களுக்கு நல்லாட்சி புரிந்து என்னை வந்து அடைவாய் என்று. நாமும் சிவனின் மேல் நம்பிக்கை வைத்து அவ்வாறே தர்ம வழியில் நடந்தால் அவரை அடைவது எளிதாகும்.